ஹை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், செட் லாங்குவேஜில் பார்ட் 3 தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். பார்ட் 2லையும் பார்ட் 1லையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசிக்கான கண்டென்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்ட் 1ல் வந்து செட்னா என்ன, எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். பார்ட் 2ல் டைப்ஸ் ஆஃப் செட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு புது கான்செப்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோ தான். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் நந்த பிரசாந்த், நம்ம மேத் ஆப்டிடியூட் ட்ரைனர் as well as எஜுகேட்டர் as well as மேத்ஸ் டீச்சர். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து செட்டோடைய பார்ட் 3 வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க. இன்னைக்கு கண்டென்ட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா வென் டயக்ராம். ஓகேவா? ஸோ வென் டயக்ராம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜான் வென்ன்றவர் தான் வந்து வென் டயக்ராமை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு விஷயத்த வந்து நம்ம தியரட்டிக்கலாக கற்றுக்கிறத விட, ஸ்டேட்மெண்ட்டாக கற்றுக்கிறத விட, பிக்டோரியலாக வந்து கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். அதே நேரத்தில் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் ஓகேவா, செட்டை நம்ம வந்து ஒரு தியரட்டிக்கலாவோ மேத்தமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனாவோ நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த சாப்டரில் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து டயக்ராமேட்டிக்காக ஒரு வென் டயக்ராம் ரெப்ரஸன்டேஷனில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்றத பாருங்கள். ஸோ வென் டயக்ராமில் என்னென்னலாம் வந்து இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது பாருங்கள். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக செட்டில் வந்து சில ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ரேஷன்ஸை வென் டயக்ராம் மூலயமா எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போது. நல்லா கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் எப்படி இருக்கும் வென் டயக்ராமில் அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் யூனியன் ஆஃப் டூ செட், ரெண்டு செட்டை வந்து யூனியன், அதாவது யுனைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வென் டயக்ராம் எப்படி இருக்கும், அந்த ரெப்ரஸன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். அடுத்து இன்டர்செக்ஷன், யுனைட் பண்ணுறோம், அடுத்து இன்டர்செக்ஷன் எப்படி இருக்கும். அடுத்து வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட், ரெண்டு செட்டை வந்து டிஃபரன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்குறோம். அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட் அப்படின்றதையும் நம்ம பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே மேத்தமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கு, ரிட்டனாக நம்ம எழுத போகிறோம். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி, அதாவது அடுத்த பார்ட்டில் தான் வரப்போகுது, ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராமெட்டிக்காக எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுட்டு போனோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல கிளாஸு. அதனால தான் வென் டயக்ராம் தனியாக, மேத்தமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தனியாக பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் பார்க்க போகிறோம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்னா என்ன அப்படின்னா, ஒரு செட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அந்த செட்டு இல்லை, அந்த செட்டை தவிர்த்து மீதி எல்லாமே அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் காம்ப்ளிமெண்ட். அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஏ டேஷ் ஆர் ஏ பார் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இருக்கு ஆனால் இல்லை, ஆனால் இல்லைன்றது தான் வந்து என்னன்னா இந்த காம்ப்ளிமெண்ட். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இங்கே பாருங்க, ஏ வந்து நம்ம வந்து யூனிவர்சல் செட்டுக்குள்ள ஒரு சின்ன செட்டு தான், அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து என்னன்னா இந்த ஏ. ஓகேவா? இது பிக்டோரியலா புரிஞ்சிருக்கும். ஏ டேஷ்ன்றது என்ன அப்படின்னா ஏவை தவிர்த்து மீதி எல்லாமே. சரியா? அதான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட். ஓகேவா? ஸோ பிக்டோரியலா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் டூ செட், ரெண்டு செட்டை வந்து நம்ம யூனியன் பண்றோம், யுனைட் பண்றோம் அப்படின்னா அங்க வந்து அந்த ஷேடிங் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. ஹியர் ஓகேவா, ரெண்டு செட் இருக்கு. சரியா? இந்த ரெண்டு செட்டையுமே யுனைட் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஷேடிங் தான். இது ஃபுல்லா தான் ஏ யூனியன் பி வந்து இப்படி தான் இருக்க போகுது. சரியா? இது எல்லாமே தான். சரியா? இப்போ வந்து இங்க வந்து ரெண்டுமே யுனைட் ஆகல, பட் ஏவும் பியும் டிஸ்ஜாயிண்டா இருக்கு. பட் பரவாயில்ல, ஏவியும் பியும் நம்ம என்ன பண்றோம், ஷேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்படி தான் வந்து என்னன்னா ஏ யூனியன் பி இருக்க போகுது. ஓகேவா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது ரெண்டுத்துக்கும் காமன் கிடையாது தான், பட் இருந்தாலும் இங்க வந்து என்னது, ரெண்டு செட்டும் யுனைட் ஆயிருக்கு. ஓகே, அதை பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்றது தான் இது. சரிங்களா? அது ரெண்டுமே யூனிவர்சல் செட்டுக்குள்ள தான் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னாலே வந்து என்னன்னா காமன். ஓகேவா? வெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ரெண்டு செட்டும் வந்து ஒன்னா இருக்கும்போது அதுல காமனா இருக்கிற பார்ட்டை மட்டும் நம்ம வந்து ஷேட் பண்றது தான் என்னன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஏ பி. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற ரீஜன் தான் இந்த ரீஜன். ஸோ இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல எப்படி எழுதுறதுன்றது அடுத்த வீடியோல வரப்போகுது. பட் இருந்தாலும் பிக்டோரியலா கற்று வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஈஸியா இருக்கும்ல உங்களுக்கு போகிறதுக்கு. ஸோ அடுத்து வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட், ரெண்டு செட்டை டிஃபரன்ஸ் பண்றோம், அதாவது ஒரு செட்டில் இன்னொரு செட்டை மைனஸ் பண்றோம்ன்றது தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து ஏ மைனஸ் பி, அதாவது ஏல பியை மைனஸ் பண்ணிட்டோம், அதாவது எடுத்துட்டோம். அப்போ மீதி வந்து என்னது, ஒன்லி ஏ தான் இருக்கும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து ஏ மைனஸ் பி. ஓகேவா? அப்போ சாரி, பி மைனஸ் ஏ, பியில் ஏவை நம்ம வந்து எடுத்துட்டோம். சரி, எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இது என்ன சார், இதுவும் ஏ மைனஸ் பி தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ இருக்கு பி இருக்கு, ஆனால் ரெண்டுமே வந்து டிஸ்ஜாயிண்டா இருக்குன்றது தான் இதோட அர்த்தம். சரியா? ரெண்டுத்துக்குமே காமனா எலமெண்ட்ஸ் இல்லைன்றது தான் இந்த டயக்ராமுடைய அர்த்தம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட். ஓகேவா? ரெண்டு செட்டை சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பண்றது எப்படி
அது பிக்டோரியலாக நீங்கள் பார்க்க தான் போறீங்க. இங்கே பாருங்க, இங்கே ஓகேவா ஏ மைனஸ் பி இருக்கு, பி மைனஸ் ஏ இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கறது தான் வந்து என்னன்னா நமக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பாருங்க, ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவையும் சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற டைகிராம் இதுதான், ஷேடிங் இதுதான் ஓகேவா. ஏன்னா இங்கேயும் பாருங்க, இங்கேயும் இன்டர்செக்ஷன் இல்லை, இங்கேயும் இன்டர்செக்ஷன் இல்லை. இதை ரெண்டுத்தையும் சேர்க்கிறோம் அப்படின்போது ஏ ஓகேவா பியும் ஷேடாக இருக்கு, பட் நாட் த இன்டர்செக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகே, இதுக்கு இன்னொரு டெஃபினேஷனும் இருக்கு சரிங்களா, அதை பார்ட் 4ல பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க, ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, இங்கே ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த வென் டயக்ராமில் ஏபி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ டேஷ், பி டேஷ், அப்புறம் யூனிவர்சல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க ஏன்னா என்ன, ஏல மட்டும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஏல மட்டும் என்ன இருக்குது, AIUEO ஓகேவா, AIUEO இது ஏ. பி வந்து என்னது, EBOC, பி வந்து என்னது EBOC. அடுத்து ஏ மைனஸ் பினா என்ன தெரியுமா, ஏ மட்டும், ஒன்லி ஏ. அப்போ ஒன்லி ஏன்றது இந்த ரீஜன், இந்த ஷேட் பண்ணிடுற ரீஜன் நீங்கள் அந்த முன்னாடி பார்த்துருப்பீங்க. அப்போ ஏ மைனஸ் பி வந்து இட் இஸ் நத்திங் பட் AIU. பி மைனஸ் ஏ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பி மட்டும், சரியா, BC இந்த ரீஜன் மட்டும், கரெக்டா. ஸோ இட் இஸ் BC, கரெக்டா. ஓகே, ஏ டேஷ்ன்றது என்னன்னா ஏவை தவிர்த்து மீதி எல்லாமே. அப்போ ஏ வந்து என்னது, இது ஃபுல்லா. அப்போ இது தவிர்த்து மீதி எல்லாமே வந்து என்னன்னா DGBC ஓகேவா. ஸோ ஏ டேஷ் இஸ் நத்திங் பட் DBCG. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா ஏ டேஷ், ஏவை தவிர்த்து மீதி எல்லாமே. பி டேஷ் சிமிலர், பியை தவிர்த்து மீதி எல்லாமே எடுத்து எழுதுறது தான் பி டேஷ், அது நீங்கள் எழுதுங்க. அண்ட் யூனிவர்சல் செட்னா என்ன, இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதுறது தான் யூனிவர்சல் செட். ஸோ ஐம் கோயிங் டு ரைட் தட். ஸோ பாருங்க, DGAEIOU வவல்ஸையும் கொடுத்துட்டாங்க, அண்ட் பி அண்ட் சி. ஸோ இதான் வந்து என்னன்னா யூனிவர்சல் செட். ஸோ செட் ஆஃப் ஆல் தி எலமெண்ட்ஸ் இந்த பாக்ஸ், இது எல்லாமே வந்து யூனிவர்சல் செட்னு சொல்லுவோம், சரியா. ஹோப் இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிமிலர் ப்ராப்ளம் ஓகேவா. இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி தான் இது. இந்த எக்ஸசைஸை நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, சால்வ் பண்ணி நம்ம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஆன்சரை. ஒருவேளை கமெண்ட்ல லீவ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் சால்வ் பண்ணுறதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஐ பி ஹாப்பி. ஸோ தட் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஓகேவா. எனிவே, ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அண்ட் ஹியர் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் திஸ் ஆஸ் த ஷேடட் ரீஜன் ஆஸ் சிம்பிள்ஸ் ஓகேவா. இப்போ பாருங்க, இங்கே வந்து எக்ஸ் ஒய், ஆனால் ஒய் மட்டும்தான் ஷேடாக இருக்குது, கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒய் ஒன்லி, ஒய் மட்டும் அப்படின்னு சொல்றது வந்து ஒய் மைனஸ் எக்ஸ், இதான் வந்து இதோடைய ரெப்ரஸன்டேஷன் ஓகேவா. இங்கே பாருங்க, எக்ஸும் ஒய்யும் யூனியன் பார்ட் வந்து ஷேடா இல்லை, அது தவிர்த்து மீதி எல்லாமே ஷேடா இருக்கு அப்படின்னா எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ் ஓகேவா. ஏன்னா எக்ஸும் ஷேடாகல, ஒய்யும் ஷேடாகல, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இருக்கிற பார்ட் வந்து ஷேடாகல ஓகேவா. சேர்ந்து இருக்கிற பார்ட் என்னது, யூனியன். அப்போ அது தவிர்த்து மீதி எல்லாமே அப்படின்னா எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ் ஓகேவா, அதான் அர்த்தம். இப்போ இங்கே பாருங்க, நான் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் என்னன்ட்டு. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்க்கு வந்து சிம்பிள் வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ் சிமெட்ரி டிஃபரன்ஸ் ஒய், இதுதான் வந்து இதோடைய மீனிங் ஓகேவா. ஸோ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஹியர் வி ஹாவ் ஃபாலோயிங் திங்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து வென் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. வென் டயக்ராம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சி இங்கே பாருங்க, ஏ யூனியன் பிஏ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். சி ஐ ஹாவ் யூனிவர்சல் செட், அதில் வந்து செட் ஏ இருக்குது, பி இருக்குது ஓகேவா. அப்போது ஏவியும் பியும் யூனிவர்சல் யூனியன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் வந்து எல்லாத்தையும் தான் ஷேர் பண்ணணும், கரெக்டாக இந்த ரீஜன் எல்லாமே ஷேர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் வந்து என்னென்னா நம்மளுடைய ஷேடிங். ஸோ இதான் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏ யூனியன் பி ஓகேவா. செகண்ட் ஒன் வந்து என்னென்னா ஏ இருக்கு, பி இருக்கு, இது யூனிவர்சல் செட். இப்போ இன்டர்செக்ஷன் தான் நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன ரீஜன் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம போடணும், சரியா. இதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஓகேவா. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம்,
இட் இஸ் நத்திங் பட் ஏ இன்டர்செக்ஷன் தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதுறது தான். சரியா? எல்லாத்தையும் எடுத்து ஷேட் பண்ணுறது தான். அப்போது இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பின்றது இந்த ரீஜன். அப்போ இதை தவிர்த்த மீதி எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டன். ஸோ இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். ஓகேவா? ஓ, இது வந்து தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி வீடியோவை உங்களுக்கு அனுப்புனேன். ஸோ தட் அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டை சால்வ் பண்ணும்போது, நெக்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.